இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ மகிமையை காட்டும் 7 மலைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மோரியா மலை. இன்றைக்கு இந்த மோரியா மலையை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். மோரியா மலை தேவன் காண்பித்த ஒரு மலை. இந்த மலையிலே தான் ஆபிரகாம் தன்னுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கை பலி செலுத்த சென்ற மலை. இந்த மலையை குறித்த ஒரு அனுபவம். இது தேவ மகிமையை இந்த மலை என்ன வெளிப்படுத்துகிறது? இங்கே ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்கிறார், நீ பலி செலுத்து, உன் குமாரனை பலி செலுத்து. சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். நீங்க நன்றாக நினைத்து பாருங்க. ஈசாக்கு, ஆபிரகாம் இவர்கள் இருவரும் அநேக பலியை செலுத்தி இருப்பாங்க. அந்த ஈசாக்கு போய் கேட்டான், நான் போகிற வழியிலே தகப்பனிடம் கேட்க, ஆமா கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குதே, பலி செலுத்துகிற ஆடு எங்கே என்று அந்த ஈசாக்கு சொல்லும் போது அந்த ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த மோரியா மலை அனுபவம் என்பது கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மளுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் செய்கின்ற எல்லா காரியமும் கர்த்தருக்கு தெரியும். அவர் பார்த்து கொள்வார். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நில் என்றால் நிற்கணும், போ என்றால் போகணும். அவர் ஆபிரகாமுடைய சொன்ன உடனே அவன் செல்கிறார். ஒருவேளை சாராளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சிலர் சொல்றாங்க, சாராள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சாராள் இதை கேட்ட மாத்திரத்திலே அவள் அந்த இடத்திலே விழுந்து விட்டாள் என்று சொல்றாங்க. தெரியல. இது இந்த மோரியா மலை அனுபவத்தை குறித்து ஒரு வசனம் சொல்கிறது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசை இச்சைகள். அப்போ இந்த மலை, அந்த அனுபவம் இது என்னன்னா, நம்ம சுயத்தை சிலுவையிலே அறைந்து விடணும். இந்த மோரியா மலை அனுபவம் நமக்கு என்ன சொல்கிறது? சுயத்தை, நம்மளுடைய இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். ஆசை இச்சைகளை. நம்ம சிலர் மேல ரொம்ப அன்பு செலுத்துவோம். அது நம்மளுடைய பிள்ளையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், நம்மளுடைய ஒருவேளை மனைவியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நகையா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், அது ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், அது உறவினராக இருக்கலாம், உன் நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நாம் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டுமா? இங்கே அந்த ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். இன்றைக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மிடம் பலி செலுத்து, அநேக காரியங்களை நீ பலி செலுத்து என்று சொல்கிறார். என்னெல்லாம் நம்ம பலி செலுத்தலாம்? ஒருவேளை மேன்மை, நம்மளுடைய மேன்மை, ஆஸ்தி, பெருமை எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா நம்மளால முடியுமா? பலி செலுத்த முடியுமா? இன்றைக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றேன், கட்டளையிடுறேன், இது வேண்டான்னு சொன்னா விட்டுட்டு நம்மளால வர முடியுமா? லோத்தின் மனைவி போல பின்னிட்டு பார்க்கிறார். நம்மளும் சில நேரங்களில் உலக காரியங்களுக்கு பின்னிட்டு பார்த்து விடுகிறோம் அல்லவா? எனும் ஒரு வசனம் சொல்கிறது.
ரோமர் 12:1 உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பலி நம்ம தான் ஜீவ பலியாக ஆண்டவர்கிட்ட என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆபிரகாம் அதுதான் சொல்லியிருப்பான், எனக்கு எதுவும் பெருசு இல்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக எதுவும் எனக்கு பெருசு இல்லை, இந்த மகன் இந்த என்னுடைய பிள்ளை அது பெருசல்ல என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருப்பான். பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு பகுதியிலே குறிப்பிடுகிறார். என்னும் பிலிப்பியர் 3:17 பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஆமா, எல்லாத்தையும் பவுல் சொல்றான், நஷ்டம்ன்றேன். நம்மகிட்ட விலை உயர்ந்த ஆவணங்கள் இருக்குது, தங்கம் இல்ல எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நஷ்டம்னு நம்மளால போட முடியுமா? இதைத்தான் அந்த மோரியா மலை அனுபவம் நமக்கு கற்று சொல்கிறது. சில உறவுகளை விட்டு நம்மளால வர முடியல. ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் தான். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இங்கே பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே பலி செலுத்தும் போது, அந்த மலையிலே அவன் பலி செலுத்தி கர்த்தர் அங்கே அந்த அவனை கடத்தும் போது கர்த்தர் சொல்கிறார், அங்கே பலி செலுத்தும் ஆடை அவருக்கு கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், யெகோவா ஈரே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்கள், இன்றைக்கும் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். 2 நாளாக 3:1 போடப்பட்டிருக்குது. இந்த மோரியா மலையிலே தான் பிற்காலத்திலே சாலமோன் ராஜா அங்கே ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தை கட்டினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1 போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை சொல்கிறார். அப்போ நம்ம என்னன்னா, நம்ம சரீரம், நம்ம சுபாவ குணங்கள், இச்சைகள், உலக காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். கண்களை மூடி ஜெபிக்கும். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கூட மோரியா மலையை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த மலை எங்களுக்கு கற்று தருகிறது, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும், எங்களையே ஜீவ பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி கற்று தருகிறது. நாங்களும் கூட எங்கள ஒண்ணும் இல்லை சப்பா, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துறோம். எங்களுடைய சரீர இச்சைகள் எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் ஜீவ பலியாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.